வணக்கம் உறவுகளே. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்குங்களே, அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு 2 வருஷ காலமாகவே எங்கள் மாமியார், எங்கள் மனைவியோட அம்மா எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்கள எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போனோம். எங்கள் பக்கத்தில் சங்ககிரி, பல்லக்காப்பாளையம், குமாரப்பாளையம், பவானி, கிட்டத்தட்ட ஒரு 13 ஹாஸ்பிட்டல் பக்கம் கூப்பிட்டு போயிருப்பேன் இந்த 2 வருஷத்தில். அவங்க உடம்பு அப்பப்போ சரியாக இல்லாத போதெல்லாம் எங்கே போனாலும் டாக்டர் அவங்க உடம்பு எடையை வச்சு, அவங்க எடையே பார்த்திங்கன்னா 31 கிலோ தான் இருந்தாங்க. ஆள் ஒல்லியாக இருப்பாங்க. அதனாலேயே அந்த உடம்பை வச்சு உடம்புல சத்து இல்லை சத்து இல்லை சத்து இல்லைன்னுட்டாங்க. சரி, எங்கே போனாலும் சத்து இல்லைன்றாங்களே, நாளைமா கீரை சாப்பிட்டு உடம்பு நல்லா தெம்பாக ஏற்று இப்படியே இருந்தனா என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்களும் சொல்லி, இப்போ நானும் கொஞ்சம் கோபத்தில் திட்டிட்டு சொல்லிவிட்டு கையில் அப்புறம் ஒரு 50-100 காசு கொடுத்துட்டு போவேன். ரெண்டாவது அவங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் உண்டு. அதிகமான அளவுக்கு டீ குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 டீ வாங்கி கொடுத்தீங்கனாலும் குடிப்பாங்க. நான் வீட்டில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு நாங்கள் 2 டைம் 3 டைம் குடிப்போம். அதெல்லாம் பக்கத்து வீட்டில் போய் வேறு குடிச்சிட்டு வருவாங்க. அது பிரச்சனையாக என்னன்னு தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு அது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. அப்புறம் என்னென்னா, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சத்து இல்லைன்ட்டாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வந்துச்சிங்களே, நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன் அப்போ ஓட்டு போட திருவனந்தபுரத்துலேருந்து வந்தப்போ பார்க்கும்போது லைட்டாக கால் வீங்கிறது, நடக்க முடியாமல் கொஞ்சம் ஒரு சோர்வாக இருந்தாங்க. அப்புறம் பேக்கரியெல்லாம் கூப்பிட்டு போய் பப்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து டீயெல்லாம் குடிச்சிட்டு, ஏறாடிமா உடம்பு முடியலாம் சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னா, இல்லை நான் நாளைக்கு பாப்பாவை கூப்பிட்டு போய்க்கிறேன், நீ போனா அப்படின்னுச்சு. சரி, நான் வண்டிக்கு வந்துட்டேன். எனக்கு மறுநாள் அங்கே திருவனந்தபுரத்தில் ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று இருந்தது. என்னென்னா, எங்கே போனாலும் உடம்பை வச்சு எடை போடுறாங்களோ தவிர அவங்களுக்கான டெஸ்ட்டுங்களை கரெக்டாக எடுக்கிறதில்ல. எனக்கு அதுதான் ஒரு இது. அப்படி சரின்னு போயிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழித்து வரேன். வண்டி எஃப்சி வேலி நாமக்கல்லில் விட்டுட்டு வண்டி வேலைலாம் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா கால் ரெண்டும் புதன்னு வீங்கிருக்கு. இப்போ என் பொண்டாட்டிக்கே சரியாக கணிக்க தெரில. ரெண்டாவது என்னென்னா, எங்கள் மாமியார் கிட்ட ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம்னா அந்த மாத்திரை மருந்து சாப்பிட மாட்டாங்க. அதுவே வலுக்கட்டாயப்படுத்தி கொடுக்கணும். அதை என் பெரிய பிள்ளையும் என் சின்ன பிள்ளையும் திட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நான் இருந்தேன்னா நானும் வாயை தர சொல்லி தண்ணி எடுத்து ஊற்றி குடிக்க வச்சுருவோம். ரெண்டாவது எங்கன்னா, எங்கள் மாமியார் 7 மாதத்தில் பிறந்த பிள்ளையாம், ஒரு அதிசய பிள்ளை. அதனால் குழந்த அவங்க அப்பாவுக்கு. அதனாலேயே அவங்களுக்கு எல்லா உறுப்பும் சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கள் பெரியவங்க சொன்னாங்க ஒருத்தவங்க சொந்தத்தில். சரின்ட்டு நாங்கள் அப்புறம் எனக்கு திருப்பி நான் வண்டிக்கு 2 நாள் வீட்டில் இருந்துட்டு, எப்பயுமே கறி குழம்பு எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு அன்றைக்கி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு 1.5 கண்டி சாப்பாடு போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அதே அன்றைக்கி கறி குழம்புனா 4 வேளை சாப்பிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை. சரி, நான் ஏதோ உடம்பு முடியாமல் இருக்குமால அப்படின்ட்டு, சரி ஏதோ என் பொண்டாட்டி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தாங்களா. சரின்ட்டு நான் அவங்க முன்னால் போட்டுக்கிட்டு எலும்பெல்லாம் கடிச்சு காட்டிக்கிட்டு இருந்தால் அப்பயும் சாப்பிடல. எனக்கு மதியத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரின்ட்டு தயிரில் சாப்பாடு கரைச்சி கொடுத்தேன். ஒரு 1/2 கரண்டி சாப்பாடு போட்டு தயிரில் நல்லா கரைச்சி கொடுத்தேன். குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நான் வண்டி கிளம்பிட்டு போகிறதுக்கு முன்னால் சொன்னாங்க, தம்பி பாப்பாவை திராட்சை வாங்கி கொடுக்க சொல்லு, சந்தைக்கு போனா அப்படின்ட்டு. சரி, நானும் சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்லேயும் டயரில் அன்றைக்கி டேட் ஆகி வந்துட்டா, வேலைக்கு போயிட்டு பாதியிலேயே வந்துட்டா. அம்மாவுக்கு திராட்சை வாங்கி கொடுறா அப்படின்னேன். நான் நாமக்கல்லேருந்து அம்மாவை பார்க்கலான்ட்டு நான் திருச்செங்கோடு போகலான்ட்டு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். சரி, அதனால் பஸ் ஏறினேன். அப்புறம் இவங்களை கேட்டேன், நான் சந்தைக்கும் போகல ஒன்றுக்கும் போகல, நீ வேணால் உங்கள் மாமியாருக்கு வாங்கி கொடுத்துக்க அப்படின்ட்டா என் பொண்டாட்டி. சரின்ட்டு நான் போய் அப்புறம் திராட்சை வாங்கிட்டு போனேன். வீட்டுக்கு போய் திராட்சை வாங்கிட்டு கழுவி ஒரு 1/4 கிலோ திராட்சை பக்கம் சாப்பிட்டாங்க. அது நல்லாவே திராட்சை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்புறம் மறுநாள் எனக்கு வண்டிக்கு போகலான்னு கிளம்புறதுக்கு இருந்தப்போ எனக்கு மனசு கேட்கல. சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு காத்தால குளிக்கலை, பல்லு விளக்கலை, மூஞ்சை மட்டும் கழுவிட்டு உக்காந்துருந்தேன். என்ன தான் ராணிமா பண்ணுறது சொல்லு ராணிமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இங்கே நான் மூச்சு விட தான் முடியல, கால் நடக்க முடியல அப்படின்ச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடியே பாத்ரூம் இந்த ஒரு 7-8 நாளாகவே பாத்ரூமில் போய் உட்கார முடியாது. அங்கேயே போயிட்டு தண்ணி எடுத்துலாம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்லேயும் கத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் பெரியவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அது அவ்வளோ கொஞ்சம் புரிதல் இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு
எனக்கு ஒரு நாளைக்கு முன்னாலே முனிப்பங்கோயில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அவங்க என்னன்னா, நீங்கள் கூப்பிட்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிடுங்க, சத்து குறைபாடு இருக்குது, நீங்கள் போங்கன்னாங்க. அப்புறம் ஜிஹெச் கூப்பிட்டு போய் அங்கே ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தோம். எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அட்மிட் பண்ணியே ஆகணுன்ட்டாங்க. சரி நீ அட்மிட் ஆகிக்கிறானிமா அப்படின்னு சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு இப்போ நானும் கூட இருந்தேன். அப்புறம் காத்தால சாப்பிட்லான்ட்டு போய் மதியம் அம்மா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்லான்ட்டு சாப்பாட்டில் 2 வாய் கை வச்சேன். அதுக்கு முன்னால் கையெழுத்து வாங்கினாங்க என்கிட்ட, ஒரு 3 கையெழுத்து வாங்கின உடனே எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, எதுக்குடா கையெழுத்து வாங்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் என் மனைவி மதியம் சாப்பாடு டைமில் கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுவாள். ஃபோன் பண்ண மாதிரி இதுமாரிம்மா சாமி அம்மாகிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன், அம்மா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, மூச்சு விட முடியலன்னு திணறுது அப்படின்னு சொல்கிறா அப்படின்ட்டு நான் டீ வாங்கி கொடுத்தேன். இப்போ நான் சாப்பிட வந்திருக்கேன், கையெழுத்து 2-3 கையெழுத்து வாங்கினாருன்னு அழுதுட்டேன். அப்போ உடனே சரி வாமாம்மா அப்படின்ட்டு அவள் லீவ் போட்டு வந்து பார்த்துட்டு அவ்வளோ அழுதான். அப்புறம் அவங்க சித்திக்கிட்ட பேசிச்சு எங்கள் மாமியா, அப்புறம் அவன் பொண்ணு பெரிய பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேங்க அப்படின்ட்டு சொன்ன விடமாட்டேன்ட்டாங்க. 2வது அந்த டெஸ்ட்டெல்லாம் வந்துருச்சு. டெஸ்ட்டெல்லாம் வந்து என் பொண்டாட்டி தான் கேட்டான், ஹார்ட்டு வீக்காக இருக்குங்களாம். நல்லா கேட்டுங்க, ஹார்ட் வீக்கு, மஞ்சா காமெல்லாம் முத்தி போச்சுன்றாங்க, ரத்தத்தில் உப்பு அளவு அதிகமாக இருக்குது, ரத்தம் கம்மி. இதை நான் எங்கெங்கே கூப்பிட்டு போய் செக்கப் பண்ண ஹாஸ்பிட்டலில் எவனுமே சொல்லலை. இந்த 3 நாளுக்குள்ளே சொல்லி சரி சேலம் குறிஞ்சி ஹாஸ்பிட்டல்னு அவங்க தாய்மாமா ஹாஸ்பிட்டலில் தான், அங்கே கூப்பிட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் வாராணிமா இப்படியே போகலான்னதுக்கு போய் பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. சரி வாராணிமான்னு அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்புறம் பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் நைட்டு இருந்து சாப்பிட்டுட்டு காத்தால என் பைக் எடுத்துகிட்டு பைக்லேயே உட்காந்து தான் வராங்க எங்கள் மாமியார். பைக்கில் உட்காந்துட்டு நேராக சங்கீரில் போய் பைக்கை போட்டு சேலம் பஸ்ஸிலே தான் வராங்க. பஸ்ஸில் வந்து கம்பங்கூழ் குடிக்கிறோம். கம்பங்கூழ் குடிச்சிட்டு எனக்கும் கம்பங்கூழ் வேணும்னு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு நடக்க முடியல. அப்புறம் தோள் மேலே கை பிடிச்சி தான் ஆட்டோவில் ஏற்றி ஆட்டோவிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணி 1 மணி நேரம் கூட கிடையாதுங்க, ஒரு அரை மணி நேரம் கூட கிடையாது, ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. ஐசியூக்கு மாற்றி டாக்டர் எல்லாம் வர வச்சு எல்லாமே பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பண்ணி லாஸ்ட்டாக காப்பாற்ற முடியல, இறந்துட்டு. அப்போ கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி கை உடஞ்சிருந்தானே அப்போ கூட கூப்பிட்டு வந்திருந்தா கூட ஏதோ காப்பாற்றிருக்கலான்னு. எனக்கு ஜனவரி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடது கை உடஞ்சி போச்சு, மூட்டு ஏறி. அப்போ கூட நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்பயும் ஒரு டைம் இந்த மாதிரி வந்துச்சா ஒத்த கையிலே வண்டி ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போய் இங்கே சுப்ரீம் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது குமாரபாளையத்தில், அங்கே காட்டணும். அங்கேயும் இதே தான் பாடு. அப்புறம் வந்து எல்லா டாக்டரும் நீங்கள் சொல்கிறது உடம்பை பார்த்து எடை போடுறீங்க, 2வது தெளிவான பதிலை சொல்ல மாட்டேறீங்க. இப்போ நாங்கள் அந்த உசுரை இழந்துட்டோம். இழந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தனை ஆண்டுகளாக என் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக அழகாக இருந்தாங்க. அதிக வயசுலாம் இல்லைங்க, 64 வயசு தான் ஆகுது. தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட கேட்குறேன், நல்லா செக்கப் பண்ணி தெளிவான முடிவு சொல்லுங்கள். லாஸ்ட்டு நாள் எல்லாம் முத்தி போய் இருக்கிற நாளில் கொண்டு போய் நாங்கள் காப்பாற்றணுன்னா எங்கே முடியும்? அந்த அறிகுறி இருக்கும்போதே காப்பாற்றிருந்தா கூட நான் காப்பாற்றிருப்போமே. பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது. போய் நான் வண்டியை கூப்பிட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு போய் பார்ப்பேன். என் பெரிய பிள்ளையை கூப்பிட்டு போக சொல்லுவேன் பக்கத்தில். ஆனால் மாத்திரை மருந்து சாப்பிடல. 2வது என் பொண்டாட்டி சிஎஸ்ஐயில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே அந்த சத்து டானிக் கொடுப்பாங்க, இரும்பு சத்து டானிக். அது ஒரு 2-3 மாதமாக கட்டாயப்படுத்தி கொடுக்க சொன்னேன். 2 மூடி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வேளை அது சேரலையா என்னன்னு தெரில. 2வது நாங்கள் எங்கே போய் டெஸ்ட் எடுத்தாலும் அவங்க டீ அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு சுகர் கூட கிடையாது, சுகர் நோய் கூட கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. எனக்கு சும்மா இருக்க மாட்டேன். நான் அடிக்கடிக்கு எங்கன்னா மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்கன்னா அங்கே கூட்டு போய் செக் பண்ணுவேன். அப்படி இருந்து எனக்கு லாஸ்ட்டில் ஒரு பெரிய இழப்பு. என் பிள்ளைங்களை பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்த ஒரு உறவு இன்றைக்கி போன உடனே இழப்பை அடுத்த இன்னும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு 30 கும்பிடணும். தயவு செஞ்சு சொல்கிறேன் டாக்டருங்களை, கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் உடம்பை மட்டும் பார்த்து எடை போடாதீங்க. தெளிவான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. உங்களை நம்பி தான் கூப்பிட்டு வரோம். அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு உங்களை நம்பி வந்தேன், ஆனால் அவங்க சொந்தத்தில் இருக்க டாக்டர் நம்பி நான் போயிருந்தேன் ஒரு வழியை காப்பாற்றிருப்போமோ, நம்பிக்கை தெரியல.
சரி, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது?